அனைவருக்கும் வணக்கம். +2 தேர்வு ரிசல்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கு. இப்போ நம்ம மெட்ரிக் அண்டு ஸ்டேட் போர்டுக்கான ரிசல்ட்டு சமச்சீர் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டுள்ளது. அதே போல் சிபிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான +2க்கான ரிசல்ட்டு இனிமேல் வரப்போகுது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா +2 முடித்த பிறகு என்ன செய்யலாம் என்ற பதிவு தான் இந்த பதிவில் நான் பதிவிடுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா +2ல் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் அவங்கக்கிட்ட நம்ம ஒரு பேட்டி எடுக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்யூச்சரில் இப்போ ஐ எம் பிகம் ஏ கலெக்டர், நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ற கனவை மாணவர்கள் தெரிவிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் மட்டும்தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாராலுமே முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுகிற மாணவர்களை விட ஐஏஎஸ் எழுதுகிற மாணவர்கள் இந்தியா அளவில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படின்னா 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ இதே ஐஏஎஸ் எக்ஸாம் தமிழ்நாட்டு லெவலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு 20 லட்சத்துக்கு மேலே அப்ளை பண்ணுறாங்க. இந்தியா அளவில் ஐஏஎஸ் தேர்வுக்கு 10 லட்சம் தான் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அதில் தேர்வு எழுத போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் பக்கம் தான் போய் எழுதுகிறாங்க. அதுலேயே ஒரு 50% எழுத போகிறதில்ல. ஸோ பார்த்திங்கன்னா ஐஏஎஸ்னாவே எல்லாருக்குமே இதுக்கு நமக்கு எட்டாக்கனி, ஐஏஎஸ் நம்மளாம் படிக்க முடியாது அப்படின்னு பொதுவாகவே எல்லாமே நினைப்பது உண்டு. அந்த மாதிரி கிடையாது. டிஎன்பிஎஸ்சி தேர்வை விட ஐஏஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெறுவது ஈஸி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமில் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு கட் ஆஃப் அப்படின்னு பாருங்கள், நிறைய நம்ம ஸ்கோர் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் யூபிஎஸ்சியில் ப்ரிலிமினரியில் பார்த்திங்கன்னா 100 கொஷின் ஜிஎஸில் வருது. அதில் நீங்கள் 100க்கு ஒரு 45 to 60 ஸ்கோர் பண்ணாவே எலிஜிபிள் ஆக முடியும். அதே போல் சிசெட்டில் 33% 80 கொஷின் கேட்குறாங்க. அதை 33% பண்ணாவே நம்ம குவாலிஃபை ஆக முடியும். ஸோ பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரியில் குவாலிஃபை ஆகிறது அப்படின்றது அதுக்கடுத்து மெயின்ஸ், ரிட்டன் எக்ஸாம், அப்புறம் இன்டர்வியூ. ஆனால் ப்ரிலிமினரி குவாலிஃபை ஆகிறது தான் எல்லாத்துக்குமே டஃப்பாக இருக்கும். அது குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா அதுக்கு மேலே வருது ஈஸி. ஆனால் அதுக்கு நம்ம எடுக்கிற மார்க் பார்த்திங்கன்னா இப்போ 100 கொஷின்னா குறைஞ்சது ஒரு 60 கொஷின் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தாவே ப்ரிலிமினரியில் பாஸ் பண்ணிடலாம் ஜிஎஸில். அதேமாதிரி 80 கொஷின் அப்படின்னா அதில் ஒரு 30 to 40 எடுத்தாவே 80க்கு 50% எடுத்திங்கனாவே பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஐஏஎஸ் இருக்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் அப்படி கிடையாது. 80% 90% எடுத்தால் மட்டும்தான், அதாவது குவாலிஃபையிங் மார்க் கொடுத்துருப்பாங்க. பட் அது பாஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு மார்க் நிறைய எடுத்தாகணும். டிஎன்பிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க் கிடையாது, யூபிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ அதனால் செலக்டிவாக நம்ம இவ்வளோ ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு படித்தாவே வர முடியும் அப்படின்றத படித்து நீங்கள் அதை எழுதலாம். அதனால் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நினைக்கிற மாதிரி கடினமானதில்லை. அந்த தேர்வு முறை எப்படி கேட்குறாங்க, எப்படி கொஷின்ஸ்லாம் வரும், எவ்வளோ மார்க் எடுத்தால் செலக்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் படித்து பாஸ் பண்ணுற எக்ஸாமும் ஐஏஎஸ் கிடையாது. இப்போ டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் படித்து பாஸ் பண்ணிட முடியாது. குறைஞ்சது நம்ம ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுது, யூஜி டிகிரி. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போய் லைஃப் பூரா செட்டில் ஆகிறதுக்கு நம்ம 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் படிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் தான் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு காம்படிட்டரும் இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, +2 முடித்த உடனே இப்போ ஐஏஎஸ் படிக்கணுன்ற எண்ணம் உள்ள மாணவர்கள் இப்போ யூனிக் அகாடமியில் இந்த ஆண்டு முதல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிகிரி வித்து ஐஏஎஸ் கோச்சிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு இப்போ 3 ஆண்டு ஐஏஎஸ் கோச்சிங் படிக்கிறப்ப டிகிரி 3 ஆண்டில் முடிஞ்சிருது. ஸோ ஒரு டிகிரியில் நம்ம ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. இந்த ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராகி அந்த தேர்வில் வெற்றி பெற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆனீங்கன்னா அந்த தேர்வில் வெற்றி பெற்று ஐஏஎஸ் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரியில் எடுத்திருந்தால் தான் ஐஏஎஸ் ஆக முடியும், இல்லை பிஜி படிச்சிருந்தால் தான் ஆக முடியுன்றது கிடையாது. எனி டிகிரி முடிச்சிருந்தாவே போதும். 21 வயது இருந்தாவே ஐஏஎஸ் தேர்வு எழுதலாம். இப்போ 21 வயசுலேயே நம்ம ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? +2 முடித்த உடனே டிகிரி காம் ஐஏஎஸ் படிச்சிங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே நீங்கள் கலெக்டர் ஆகலாம். இப்போ ஒவ்வொரு ஆண்டும்
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் தேர்வு நடைபெறுகிறது. ஸோ நீங்கள் வந்து யூஜி டிகிரி ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அந்த ஐஏஎஸ் தேர்வு கொஷின் பேப்பர் நீங்கள் ஒரு வருஷம் படிச்சுட்டு எழுதுனீங்கன்னா எந்தளவுக்கு பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்த 2வது ஆண்டும் அதே மாதிரி எழுதுறீங்க, 3வது ஆண்டும் எழுதுறீங்க. இந்த 3 வருஷம் ஐஏஎஸ் நடக்கிற கொஷின் பேப்பர் எழுதி பார்த்துட்டு ப்ராக்டிஸ் ஆகிட்டு 4வது வருஷம் போய் எழுதுகிறப்ப உங்களுக்கு கணக்கு 4 அட்டம்ப்ட்டு, ஆனால் போய் நீங்கள் எழுதுறது ஃபஸ்ட் அட்டம்ப்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைமே நீங்கள் வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணி போஸ்டிங் போகலாம். ஸோ இந்த ஐஏஎஸ் தேர்வுக்கு படிக்கிற மாணவர்கள் ஐஏஎஸ் தேர்வு மட்டும் இல்லை, டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, மற்ற விஏஓ இந்த மாதிரி தேர்வு, ரயில்வே, பேங்கிங், எஸ்எஸ்சி இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் எக்ஸாம் எழுதுறதுக்கு இது படித்தவங்க போய் எழுதலாம். ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படின்றது 100% வாங்கிட முடியும். ஐஏஎஸ் தான் என் கனவுனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படித்து ஐஏஎஸும் ஆகலாம். எனி ஒன் போஸ்ட் அப்படின்ற மாதிரி நினச்சாலுமே நார்மலான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த 3 ஆண்டு பயிற்சி நீங்கள் எடுக்கிறப்ப ஈஸியாக பாஸ் பண்ணலாம். இந்த ஆண்டில் யூனிக் அகாடமியில் டிகிரி வித்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கான பயிற்சி தொடங்கப்படுகிறது. 1998 முதல் 25 ஆண்டுகளாக இயங்கி வரும் யூனிக் அகாடமியில் ஐஏஎஸ் கோச்சிங் டிகிரி +2 முடித்த மாணவர்களுக்கு ஐஏஎஸ் கோச்சிங் வித் டிகிரி 3 ஆண்டுக்கான பயிற்சி அட்மிஷன் நடைபெறுகிறது. இந்த மாதிரி நான் வந்து +2 முடித்த உடனே ஐஏஎஸ் ஆகணுன்ற எண்ணம் உள்ள மாணவர்கள் யூனிக் அகாடமியில் சேர்ந்து நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா இங்கே யூனிக் அகாடமியில் படித்தவங்க ஒரு 25,000க்கு மேலே கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. அதே போல் நீங்களும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வரணுன்னா கண்டிப்பாக வந்து யூனிக் அகாடமி சேருங்க. அதுக்கான பயிற்சி சிறந்த முறையில் நாங்கள் கொடுக்குறோம். அதை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறலாம். இந்த மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி யூனிக் அகாடமி, 16 அத்வைத ஆசிரமம் சாலை, சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம் 63604 என்ற முகவரியிலும் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 7868999794 மற்றும் 9443237648 7868999794 மற்றும் 9443237648 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அதே போல் +2 முடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன டிகிரி படிக்கலாம், தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் கல்லூரியில் சேர்கிறதுக்கான கைடன்ஸ் வழிகாட்டுதலும் இலவசமாக யூனிக் அகாடமியில் வழங்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு கல்வி ஆலோசனை வேண்டும் என்றாலும் யூனிக் அகாடமி தொடர்பு கொண்டு நாம் +2 முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் எடுக்கலாம், என்ன படிக்கலாம் அப்படின்ற ஆலோசனையும் பெறலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.